சூப்பரான லோ பட்ஜெட் பூமி ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கவங்க சக்திமங்கலத்து பக்கத்தில் ராம்பைலூர் ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. 2.5 ஏக்கராங்க. ஃபுல்லாகவே தார் ரோடு ஃபேஸ் வந்துருமுங்க. அதுவும் வடக்கு பார்த்து பூமிங்க. 2.5 ஏக்கரால் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரா சம்பாங்கி தோட்டமாகவும் 50 சென்ட்ல பார்த்தீங்கன்னா வாழைக்காடும் வச்சிருக்காங்க. சுற்றியுமே தென்னைமரம் வச்சிருக்காங்க. பக்காவான பூமிங்க இது. அட்டகாசமான பூமிங்க இது. 2.5 ஏக்கரா பூமிங்க. தார் ரோடு ஃபேஸே வந்துருமுங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே தார் ரோடுங்க, இன்னொரு சைடு ஃபுல்லாகவே மண்ணு தடமுங்க. ரெண்டுக்கும் கார்னர் பூமியாகத்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. காட்டை சுத்தியுமே தென்னைமரம் வச்சிருக்காங்க. எல்லா மரமுமே நல்ல காப்பில் இருக்குதுங்க. இந்த ஏரியாவில் இந்த மாதிரி லோ பட்ஜெட் பூமியே கிடையாதுங்க. ஆனால் நம்ம உங்களுக்கு வேண்டிய தேடி பிடிச்சி இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோங்க. ஃபுல்லாகவே தார் ரோட்டு மேலே வந்துருங்க. இந்த பூமி நல்ல தண்ணி வசதியோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. நல்ல சமதளமான பூமிங்க, செம்மண் பூமிங்க. அதுவும் ரொம்பவுமே லோ பட்ஜெட்டான பூமிங்க இது. சக்திமங்கலம் டு பன்னாரி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. சக்திமங்கலத்துலேருந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி இருக்குங்க. நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பூமிங்க இது. 2 போர் இருக்குதுங்க. 2 போர்லேயுமே மூயா தண்ணிங்க. கிணறும் இருக்குதுங்க. இலவச அக்ரி லைன் கூட வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே 100% வெள்ளாம் பண்ணுற ஏரியா தானுங்க. பக்காவான ஏரியாங்க. மண் வளம் சரி, தண்ணி வளம் சரி, சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இந்த பூமிக்கு. அதுவும் நல்லா செம்மண் பூமியாகவே அமைஞ்சிருக்குங்க. நம்ம இன்னைக்கு வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருக்க பூமியோட மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கராங்க. அதில் 2 ஏக்கரா சம்பாங்கி பூவாகவும் 50 சென்ட் வாழைக்காடாகவும் இருக்குங்க. சுற்றியுமே தென்னை மரம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க. பூவிலேயே சம்பாங்கி பூவுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்குமுங்க. ஏன்னா எல்லா விசேஷத்துக்கும் சம்பாங்கி பூ இல்லாத இடமே இருக்காதுங்க. கோவிலுக்காகட்டும், திருமணத்துக்காகட்டும், மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே சம்பாங்கி பூ தேவைப்படுங்க. அதனால இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சம்பாங்கி பூ போட்டிருக்காங்க. நல்லாவே பூ எடுக்குதுங்க. நல்லாவே வருமானம் கொடுத்துட்டு இருக்குங்க இந்த தோட்டம். இந்த காட்டுக்குள்ளே ஏகவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் செட்டை தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தண்ணிக்கு எந்த சேதாரம் இருக்காதுங்க. தண்ணிக்கு தேவையான அளவு விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாமுங்க. பூமி அமைஞ்சிருக்க ஏரியாவும் அதே மாதிரி தானுங்க. நல்ல அமைதியான சூழ்நிலையில் இயற்கை சார்ந்த இடத்துல தான் இருக்குங்க. நல்ல வெள்ளாம் பண்ணுறதுக்கு பக்காவான பூமியாக இருக்குங்க இது. இந்த பூமியில் மண் வளம் சரிங்க, தண்ணி வளம் சரிங்க, சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமியில் இப்போ சம்பாங்கி பூ போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வாழை, சம்பாங்கி பூங்க, மல்லிப்பூங்க, தென்னை மரம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம பூமியிலும் இது எல்லாமே பக்காவாக பயிரிடலாமுங்க. 4 காசு நல்லாவே சம்பாதிக்கலாம் எல்லாமேலையும் கூட. அது மட்டும் இல்லாமல் காய்கறி வகை எதையும் வச்சாலும் நல்லா வளருமுங்க. வெண்டைக்காய், சுரக்காய், கத்திரிக்காய்னு எல்லாமே பயிரிடலாமுங்க இந்த பூமிக்குள்ளே. இப்போது சம்பாங்கி பூ தானுங்க நல்லா அரும்பு எடுத்து நல்லா பூ விட்டுருக்குதுங்க. எப்போவுமே இந்த பூவுக்கு மார்க்கெட் இருக்குமுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே லோ பட்ஜெட்டில் பூமி இருந்தால் சொல்லுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் பக்காவான ப்ராப்பர்ட்டியாக வேணும், தார் ரோடு மேலே வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு வேண்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல பக்காவான ப்ராப்பர்ட்டிங்க. அதுவும் சச்சதரமாக பொட்டியாட்ட வந்துருமுங்க. இந்த பூமிக்குள்ளேயே மாட்டுக்கு மசால் பில் போட்டிருக்காங்க. உள்ளேயே மாட்டுச்சாலைங்க கூட ஒன்று வந்துருமுங்க. சின்ன கூரசாலை வீடும் கூட உள்ள ஒன்று இருக்குதுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விவசாயத்துக்கு நல்ல மார்க்கெட் இருக்குதுங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில் இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணால் 4 காசு கண்டிப்பாகவே நல்லா சம்பாரிச்சிடலாமுங்க. உள்ளேயே மாட்டுச்சாலை, ஒரு சின்ன கூரச்சாலைங்க, சகல வசதியோடு தான் இந்த பூமி வந்திருக்குங்க. இடத்தோட மேல் கையில் எம்டி ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வீடு கட்டிக்கலாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான ஏரியாவாக இருக்குங்க. விவசாயம் பண்ணுறக்கு அட்டகாசமான பூமியாக இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் வந்து இருக்குதுங்க. இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட பக்காவான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி நல்லா ஃபென்சிங் போட்டு உள்ள ஒரு வீடு கட்டி நல்ல ரேட்டுக்கு கூட சேல் பண்ணலாமுங்க. ஏன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிங்குது. இந்த மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னால் சக்திமங்கலம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே சென்ட் பண்ணி தரோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஷேர் பண்ணி வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான அப்டேட் கிடைக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கமுங்க.